வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பூந்தோட்டம் கிடையாதுங்க. அது ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டுல நீங்க மானாவாரியா சுத்திட்டு இருந்தா எப்போ எந்த புலி வந்து உங்கள அடிச்சு தூக்கும்னு தெரியாது. நாம எல்லாரும் நான் ரொம்ப நல்லவன், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன், அதனால எனக்கும் கெடுதல் நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா? காட்டுல சிங்கம் பசிச்சிருக்கும்போது நீங்க நான் சைவம், நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போலத்தான் இந்த உலகத்துல நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறதும். உங்க அப்பாவித்தனம் உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும்னு நினைக்காதீங்க. அது உங்களை நீங்களே பலிகடா ஆக்குறதுக்கான ஒரு வழி. இந்திய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ராஜதந்திரி ஆச்சாரியா சாணக்கியர். ஒரு சாதாரண பையனை பிடிச்சு அவனை பட்டை தீட்டி அகண்ட பாரதத்தையே ஆள வச்ச ஒரு மாமேதை. அவர் சொன்ன ரகசியங்கள் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு அப்படியே பொருந்துது. அவர் முதல்ல சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அதிகப்படியான நேர்மை ஒரு பலவீனம். காட்டுல மரம் வெற்றவன் கூட வளைஞ்சிருக்கிற மரத்தை விட்டுட்டு நேரா இருக்கிற மரத்தைத்தான் முதல்ல வெட்டுவான். ஏன்னா அத வெட்டுறதுதான் ரொம்ப எளிது. நீங்க ரொம்ப நேர்மையா எதையும் ஒளிவு மறைவு இல்லாம பேசுற ஆளா இருந்தா இந்த உலகம் உங்களைத்தான் முதல்ல குறிவைக்கும். அதனால உங்க நேர்மைங்கிறது உங்க உயிரா இருக்கணுமே தவிர அது உங்க கழுத்துக்கு வர்ற தூக்கு கயிறா மாறிடக்கூடாது. ஒரு புத்திசாலி எப்போதுமே தனக்குள்ள ஒரு மர்மத்தை வச்சிருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்க அடுத்த அடி என்னங்கிறது உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. உங்க மனசு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருந்தா அதை யாரு வேணாலும் கிழிச்சிட்டு போயிடலாம். ரகசியங்களை காப்பவன்தான் ராஜ்யத்தை ஆளுவான். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய நாகப்பாம்பு இருந்துச்சு. அது ரொம்ப கொடூரமானது. போற வர்றவங்களையெல்லாம் கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பக்கம் வந்த ஒரு முனிவர் அந்த பாம்புக்கு அறிவுரை சொன்னாரு. நீ ஏன் இப்படி எல்லாரையும் கடிச்சு பாவம் சேர்த்துக்கிற? இனிமே யாரையும் கடிக்காத அப்படின்னு சொன்னாரு. அந்த பாம்பும் அதை ஏத்துக்கிட்டு கடிக்கிறத விட்டுட்டு அமைதியா ஒரு ஓரமா போய் படுத்துக்கிச்சு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பாம்பு கடிக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் அந்த பாம்பை கல்லால அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதோட வாலை புடிச்சு இழுத்தாங்க. கொஞ்ச நாள்ல அந்த பாம்பு அடிபட்டு சாகர நிலைமைக்கு போயிடுச்சு. மறுபடியும் வந்த அந்த முனிவர் அந்த பாம்பை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. பாம்பு அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொன்னுச்சு. அப்போ அந்த முனிவர் சொன்னாரு, நான் உன்னை கடிக்காதன்னு தான் சொன்னேன், ஆனா சீராதன்னு சொல்லலையேன்னு. இதுதான் சாணக்கியர் சொல்ற முக்கியமான விதி. ஒரு பாம்புக்கு விஷமே இல்லைனாலும் அது சீர்றதை நிறுத்தக்கூடாது. ஏன்னா அந்த பாம்பு கடிச்சா செத்துருவோம்னு மத்தவங்க பயப்படுற வரைக்கும் தான் அந்த பாம்பு உயிரோட இருக்கும். அதுக்கு விஷம் இல்லைன்னு தெரிஞ்சா சின்ன பசங்க கூட அத கல்லால அடிச்சு கொன்னுடுவாங்க. நீங்க ரொம்ப சாதுவா இருந்தா எல்லாரும் உங்க தலைமையில ஏறி உட்கார பார்ப்பாங்க. நீங்க யாரையும் அடிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம். ஆனா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டா விளைவு வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை நீங்க உருவாக்கி வைக்கணும். உங்க நிதானம்தான் உங்களோட முதல் ஆயுதம். ஒரு மனுஷன் எப்போ கோபப்படுறானோ அப்பவே அவன் தன் அறிவை இழந்துடுறான். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசன் எப்போதுமே தன் உணர்ச்சிகளை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். அதே போலத்தான் நீங்களும். யாராவது உங்களை சீண்டினா உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க. அவங்க எதுக்காக உங்களை சீன்றாங்கன்னு யோசிங்க. உங்களை நிலைகுலைய வைக்கிறது தான் அவங்க திட்டமா இருக்கும். நீங்க அமைதியா சிரிச்சிட்டு போயிட்டே இருந்தா அவங்கதான் குழம்பி போவாங்க. அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய திட்டம் இருக்கணும். உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தினா அத ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. அந்த அவமானத்தை உங்க வளர்ச்சிக்கு ஏணியா மாத்துங்க. உங்களை எள்ளி நகையாடியவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய இடத்துல போய் நிக்கும்போது கிடைக்கிற அந்த மௌனமான பதில் இருக்கே, அதுதான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த பழிவாங்கல். அப்பாவித்தனத்தோட இன்னொரு அடையாளம் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றது, மத்தவங்க கேக்குறதுக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாம முழிக்கிறது. யோ பாவம், அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு நினைச்சு
நீங்க உங்களையே அழிச்சுப்பீங்க. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமா இனிப்பா இருந்தா அவனை எறும்பு எல்லாம் சேர்ந்து தின்னு தீர்த்திடும். அதனால அப்பப்போ கொஞ்சம் கசப்பா இருக்கிறது நல்லது. உங்களால முடியாத ஒரு விஷயத்தை யாராவது செய்யச் சொன்னா தயங்காம இல்லை என்னால முடியாதுன்னு சொல்லுங்க. இது உங்களை ஒரு கர்வமா காட்டலாம். ஆனா நீண்ட காலத்துல உங்க நேரத்தையும் நிம்மதியையும் இதுதான் காப்பாத்தும். ஒரு புத்திசாலித்தனமான மறுப்பு உங்க வாழ்க்கையில பல தேவையில்லாத பிரச்சனைகளைத் தவிர்க்கும். உங்களை ஒருத்தர் பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்க தயங்காதீங்க. மத்தவங்களுக்காக உங்க சுயத்தை இழக்காதீங்க. நீங்க மத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறதை விட உங்க நேரத்துக்கும் உங்க உழைப்புக்கும் முதல்ல மதிப்பு கொடுங்க. ஏன்னா நீங்க உங்களை மதிக்கலன்னா இந்த உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது. நம்பிக்கை துரோகம் பத்தி சாணக்கியர் சொல்றது ரொம்பவே கசப்பான உண்மை. உங்க ரகசியங்களை உங்க நண்பர்கள் கிட்ட கூட பகிர்ந்துக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியா மாறலாம். அப்படி அவன் மாறும்போது நீங்க சொன்ன ரகசியங்கள் தான் அவன்கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதமா இருக்கும். அப்பாவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது அன்பா பேசிட்டா போதும் அவங்க கிட்ட போய் மொத்த ஜாதகத்தையும் கொட்டிடுவாங்க. அப்புறம் அவங்க அத வச்சு உங்களை ஆட்டி படைக்கும்போது அழுதுட்டு இருப்பாங்க. பழகிற எல்லாரையும் நண்பன்னு நினைக்காதீங்க. பழகலாம், ஆனா எதையும் பகிரக்கூடாது. நட்புக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை நீங்க மீறும் போதுதான் உங்க வீழ்ச்சி ஆரம்பிக்குது. எப்போ ஒருத்தர் உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்பவே அவங்க உங்களை விட வலிமையானவங்க ஆயிடுறாங்க. உங்க குடும்ப விஷயமா இருக்கட்டும், உங்க தொழில் ரகசியமா இருக்கட்டும், அதை உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. ரகசியம் வெளியே தெரிஞ்சா அது உங்களுக்கு சொந்தமானது இல்ல, அது உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். அதே போல எதிரியை விட துரோகிகள் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. எதிரி முன்னாடி நின்னு தாக்குவான், அதனால நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும். ஆனா துரோகி கூடவே இருந்து முதுகுல குத்துவான். சாணக்கியர் சொல்வாரு, ஒரு துரோகியை மன்னிக்கிறதுங்கிறது இன்னொரு தடவை நீ என்ன குத்தலான்னு அனுமதி கொடுக்கிறதுக்கு சமம். ஒருத்தர் உங்களை ஒரு வாட்டி ஏமாத்துனா அது அவங்க தப்பு. ஆனா அதே நபர் உங்களை 2வது வாட்டி ஏமாத்துனா அது கண்டிப்பா உங்க தப்பு தான். ஏன்னா நீங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. தப்பு செஞ்சா அவங்களை மன்னிக்காதீங்க, பாடத்தை மட்டும் கத்துக்கோங்க. மன்னிப்புங்கிறது உயர்ந்த குணம்தான், ஆனா அது தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் சேரணும். உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை அவங்கள விட நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போய் நிமிர்ந்து நிக்கிறது தான். பழி வாங்குறதுல காலத்தை செலவு பண்ணாதீங்க. காலம்தான் எல்லாத்துக்கும் பெரிய மருந்து. உங்க வெற்றியை விட பெரிய தண்டனை உங்க எதிரிக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களைச் சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு கவனிங்க. ஒரு அழுகுன தக்காளி கூடையில இருக்கிற மத்த தக்காளிகளையும் கெடுத்துடும். அதே போலத்தான் உங்க சுத்தி இருக்கிறவங்க எதிர்மறை எண்ணம் கொண்டவங்களா இருந்தா அவங்க உங்களையும் அதே பள்ளத்துல தள்ளிடுவாங்க. சாணக்கியர் சொல்வாரு, அறிவற்றவங்களோடவும் எப்பவும் புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களோடவும் சேராதீர்கள். அது உங்க ஆற்றலை உறிஞ்சிடும். உங்களை விட புத்திசாலியா இருக்கிறவங்க கூட பழகுங்க. அப்பதான் நீங்க வளர முடியும். உங்களை விட கீழே இருக்கிறவங்க கூட இருக்கும்போது ஒரு போலி பெருமை வேணா கிடைக்கலாம், ஆனா வளர்ச்சி கிடைக்காது. நீங்க யாரோட அதிக நேரம் செலவு பண்றீங்களோ அவங்களோட குணம்தான் உங்களுக்கும் வரும். அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஒரு புத்திசாலி நண்பனை விட ஒரு தெளிவான எதிரி எவ்வளவோ மேலானவன். ஏன்னா எதிரி கிட்ட நீங்க எப்போவும் ஜாக்கிரதையா இருப்பீங்க, ஆனா தப்பான நண்பன் கிட்ட நீங்க ஏமாந்து போவீங்க. வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம். சாணக்கியர் இத ரொம்ப ஆழமா சொல்றாரு. பணம் இல்லாத மனுஷனை அவனோட சொந்தக்காரங்க கூட மதிக்க மாட்டாங்க. இது கேட்கறதுக்கு வருத்தமா இருந்தாலும் இதுதான் நிஜம். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க புத்திசாலித்தனமா வேலை செய்யணும். உழைப்பு மட்டும் போதாது, அந்த உழைப்ப எப்படி பயன்படுத்துறீங்கிறது முக்கியம். அப்பாவிங்க சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்களுக்காகவும் பகட்டுக்காகவும் செலவு பண்ணிடுவாங்க. ஆனா புத்திசாலி பணத்தை சேமிச்சு அதை தனக்காக வேலை செய்ய வைப்பான்.
உங்க கையில் செல்வம் இருந்தாதான் உங்க சொல்லுக்குச் செல்வாக்கு இருக்கும். இந்த உலகம் பலசாலிய விடவும் புத்திசாலிய விடவும் வசதி உள்ளவனத்தான் அண்ணாந்து பார்க்கும். அதனால உங்க பொருளாதாரத்தை உயர்த்துறதுல எப்பவும் குறியா இருங்க. அதே சமயம் தர்மம் செய்ய மறக்காதீங்க. ஆனா அந்த தர்மம் கூட உங்க சக்திக்கு உட்பட்டதா இருக்கணும். ஊருக்காக வாழ்ந்துட்டு உங்க வீட்டை நடுத்தெருவுல விடாதீங்க. காலம் பொன் போன்றதுன்னு சும்மா சொல்லல. சாணக்கியர் கால மேலாண்மை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இப்பவே செய்யுங்க. தள்ளி போடுறதுங்கிறது உங்களோட வெற்றியை நீங்களே தள்ளி வைக்கிறதுக்கு சமம். அப்பாவிங்க எப்பவும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு இருப்பாங்க. ஆனா புத்திசாலி அந்த நிமிஷத்தையே தனக்கான வாய்ப்பா மாத்திக்குவான். வெற்றிங்கிறது அதிர்ஷ்டத்துல வர்றது இல்லை. அது முறையான திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சியால வர்றது. ஒரு நிமிஷம் காலத்தை வீணாக்குறது கூட உங்க இலக்கை அடைய ஒரு நாள் தாமதமாக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன சாதிச்சேன், என் இலக்கை அடைய நான் என்ன செஞ்சேன்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. அந்த பதில் உங்களுக்கு திருப்தியா இருந்தா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். இந்த சமூகத்துல நீங்க ஒரு இடத்தை பிடிக்கணும்னா உங்ககிட்ட ஒரு தனித்துவம் இருக்கணும். மத்தவங்க பண்றதையே நீங்களும் பண்ணிட்டு இருந்தா நீங்க கூட்டத்துல ஒருத்தராதான் இருப்பீங்க. கூட்டத்தோட கூட்டமா இருக்காதீங்க. கூட்டத்துல தனிச்சு தெரியுங்க. அதுக்கு உங்ககிட்ட ஒரு தனித்திறமை இருக்கணும். அந்த திறமையை வளர்த்துக்க நீங்க எவ்வளவு வேணும்னாலும் கஷ்டப்படலாம். அறிவுங்கிறது யாராலையும் திருட முடியாத சொத்து. சாணக்கியர் ஒரு ஆசானாக இருந்து ஒரு பேரரசையே உருவாக்கினாரே, அது எதனால? அவரோட அறிவால மட்டும்தான். அறிவை விடச் சிறந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை. கத்தி எடுக்கிறவன் கத்தியாலதான் சாவான்னு சொல்லுவாங்க. ஆனா அறிவு எடுக்கிறவன் அந்த அறிவால உலகத்தையே ஆளுவான். நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளவு இந்த உலகம் உங்க காலடியில வரும். உங்க பலவீனத்தை ஒருபோதும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு யானைக்கு அதோட பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனுஷனுக்கு தன்னோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும். அதை மத்தவங்க தெரிஞ்சுக்க விட்டீங்கன்னா அங்கதான் அவங்க உங்களை பிடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா அத தைரியமா ஒத்துக்கோங்க. ஆனா அத உங்க குறையா காட்டிக்காதீங்க. எப்பவுமே ஒரு கத்துக்கிற மனப்பான்மையோட இருங்க. இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க உங்களை மாத்திக்கலன்னா பின்தங்கிடுவீங்க. புதுசா வர்ற தொழில்நுட்பங்கள், உலக நடப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு புத்திசாலி எப்போதுமே விழிப்புணர்வோட இருப்பான். எப்போ எது நடக்கும்னு அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த தீர்க்க தரிசனம்தான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும். அப்பாவித்தனத்தை விடுறதுன்னா கெட்டவனா மாறுறது இல்லை. உங்க கண்ணியத்தை விட்டு கொடுக்காம உங்க அறிவை பயன்படுத்தி இந்த உலகத்தை எதிர்கொள்றதுதான் புத்திசாலித்தனம். நீங்க ஒரு ராஜதந்திரியா மாறணும்னா முதல்ல உங்களை நீங்க நம்பணும். என்னால முடியுங்கிற தன்னம்பிக்கை தான் முதல் வெற்றி. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிறது முக்கியமில்ல. நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது தான் முக்கியம். உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. நீங்க ஒரு ராஜாவா வாழணும்னா முதல்ல மனசால ராஜாவா இருக்கணும். உங்க நடை, உங்க பேச்சு, உங்க பார்வை எல்லாத்துலயும் ஒரு கம்பீரம் இருக்கணும். அந்த கம்பீரம் மத்தவங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடாது. ஆனா மரியாதைய கொடுக்கணும். வாழ்க்கையை ஒரு ஆட்டம் மாதிரி பாருங்க. அந்த ஆட்டத்துல நீங்க ஒரு சிறந்த வீரரா இருக்கணும். விதிகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கான வழிகளை நீங்களே உருவாக்குங்க. சாணக்கியரோட ஒவ்வொரு வரியும் ஒரு வைரம் போன்றது. அதை உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. அப்பாவித்தனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புத்திசாலியா, ஒரு வெற்றியாளரா நிமிர்ந்து நில்லுங்க. இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கட்டும். உங்களுக்கான இடத்தை நீங்களே உருவாக்குங்க. இது வெறும் பேச்சு இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறை. இத நீங்க கத்துக்கிட்டா உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. புத்திசாலித்தனமா யோசிங்க, சாணக்கியத்தனமா செயல்படுங்க. வெற்றி உங்க வசப்படும். இன்னொரு முக்கியமான கதையை இங்க சொல்லணும். ஒரு முறை சாணக்கியர் நடந்து போய்கிட்டு இருந்தப்ப
அவரோட கால்ல ஒரு புல் தட்டுப்பட்டுச்சு. அந்த புல் அவரோட காலை கீறிடுச்சு. சாதாரணமா இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? அந்த புல்ல திட்டிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா சாணக்கியர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த புல்லோட வேர் வரைக்கும் போய் அங்க இனிப்பு தண்ணிய ஊத்துனாரு. ஏன் தெரியுமா? இனிப்பு தண்ணி ஊத்துனா எறும்புகள் வரும். அந்த எறும்புகள் அந்த புல்லோட வேரை அரிச்சு சாப்பிட்டுடும். அந்த புல் மறுபடியும் முளைக்கவே கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பிரச்சனைய மேலோட்டமா தீர்க்கக் கூடாது, அத வேரோட அழிக்கணும். உங்க வாழ்க்கையில வர்ற துரோகிகளையும் தடைகளையும் அந்த மாதிரி வேரோட நீக்க கத்துக்கோங்க. ஒரு முறை ஒரு தப்பு நடந்தா அது மறுபடியும் உங்க வாழ்க்கையில நடக்காதபடி ஒரு வேலிய போட்டுக்கோங்க. அமைதியா இருக்கிறது பலம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய புயல் ஒளிஞ்சு இருக்கணும். எதிரி உங்களை அடிக்கும்போது நீங்க அமைதியா இருக்கிறது அவனுக்கு பயத்தை தரணும். இவன் ஏன் இன்னும் அமைதியா இருக்கான், அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்னு அவன் நடுங்கணும். அதுதான் உண்மையான வீரம். சும்மா கத்துறதுனாலையும் கோபப்படுறதுனாலையும் எந்த பயனும் இல்லை. நிதானம்தான் ஒரு மனுஷனை வெற்றியாளனா மாத்தும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. கோபத்துல இருக்கும்போது வார்த்தைகளை விடாதீங்க. சந்தோஷத்துல இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்கறாதீங்க. உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அம்பு மாதிரி. அது வில்லுல இருந்து போயிட்டா திரும்ப வராது. அதனால எப்போ எதை பேசணும், யார்கிட்ட எதை பேசணும்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. எப்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறது தப்பு கிடையாது. ஆனா உங்க முதுகு எலும்ப உடைச்சுக்கிட்டு யாருக்கும் ஏணிப்படியா இருக்காதீங்க. ஏணிப்படியா இருக்கிறது பெருமைதான். ஆனா ஏறி முடிச்சதும் அந்த ஏணிய தள்ளி விடுறதுதான் இந்த உலகத்தோட வழக்கம். அதனால நீங்க யாருக்காக எதைச் செய்றீங்கன்னு யோசிச்சு செய்யுங்க. உங்க தியாகம் வீணாகக் கூடாது. புத்திசாலிங்க எதையும் சும்மா செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் உங்க வளர்ச்சியைச் சார்ந்ததா இருக்கணும். மத்தவங்களுக்குத்தான தர்மம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தோட பசிய தீர்க்கணும். அதுதான் முதல் தர்மம். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரமில்லை. இன்னைக்கு உங்களை கொண்டாடுறவங்க நாளைக்கு தூத்தலாம். எதையும் சமமா எடுத்துக்கோங்க. கஷ்டம் வந்தா வருத்தப்படாதீங்க. அது உங்களுக்கு பாடத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்குன்னு நினைங்க. வெற்றி வந்தா ஆடாதீங்க. அது உங்க உழைப்புக்கு கிடைச்ச பரிசுன்னு நினைங்க. ஒரு சமநிலைய வச்சுக்கிறவன்தான் வாழ்க்கையில நீண்ட தூரம் போவான். சாணக்கியர் சொன்ன அந்த ராஜதந்திரங்கள் எல்லாம் உங்க மனசுல ஒரு தெளிவை உண்டாக்கும்னு நம்புறேன். நீங்க ஒரு தோல்வியைச் சந்திச்சா அதை ஒரு முடிவா பார்க்காதீங்க. அது ஒரு புதிய ஆரம்பம். தோத்து போறது பாவம் இல்லை. ஆனா தோத்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது தான் பாவம். எழுந்து நில்லுங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுங்க. அப்பாவித்தனத்தை விட்டுட்டு புத்திசாலியா மாறுறதுங்கிறது ஒரு நீண்ட பயணம். இது ஒரே நாள்ல நடந்துடாது. ஒவ்வொரு நாளும் நீங்க கத்துக்கிற பாடம் உங்களை செதுக்கும். உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. நான் இன்னைக்கு பண்ணது சரியா? நான் இன்னைக்கு ஒருத்தரை நம்புனது சரியா? இப்படி நீங்க உங்களை சரி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நீங்க யாராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தியா மாறுவீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. மத்தவங்க கைக்கு அதை கொடுத்துட்டு புலம்பாதீங்க. இவர் ஒரு சிங்கமா இந்த காட்டுல ராஜாவா நடைபோடுங்க. உங்க திறமை மேல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு. அதை தேடிக் கண்டுபிடிங்க. அதை பட்டை தீட்டுங்க. அந்த திறமைதான் உங்களை அடையாளப்படுத்தும். சாணக்கியர் வாழ்ந்த காலத்துல இருந்த பிரச்சனைகளை விட இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகம். ஆனா அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழி ஒண்ணுதான். அதுதான் அறிவு. உங்க அறிவை வளர்த்துக்கோங்க. சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிங்க. ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரலாம். யார்கிட்டையும் அலட்சியமா இருக்காதீங்க. அதே சமயம் யாருக்கும் அதிகப்படியான முக்கியத்துவமும் கொடுக்காதீங்க. உங்க நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. மத்தவங்க உங்களை புகழ்றதும் இகழ்றதும் அவங்க மனநிலைய பொறுத்தது, உங்க தகுதிய பொறுத்தது இல்ல. அதனால மத்தவங்க விமர்சனத்தை உங்க தலையில ஏத்திக்காதீங்க. வாழ்க்கையில ஒரு தெளிவான இலக்கை வச்சுக்கோங்க.
அந்த இலக்கை அடைய என்னென்ன தந்திரங்கள் வேணுமோ அதையெல்லாம் கத்துக்கோங்க. சாணக்கியர் சொன்னது போல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி 3 கேள்விகளை உங்ககிட்ட கேளுங்க. நான் ஏன் இதை செய்றேன்? இதனால வர்ற விளைவு என்ன? நான் இதுல வெற்றி பெறுவேனா? இந்த 3க்கும் உங்க மனசு சரியா பதில் சொன்னா அந்த வேலையில இறங்குங்க. எந்த குழப்பமும் இல்லாம முழு மூச்சா வேலை செய்யுங்க. வெற்றி கண்டிப்பா உங்களை தேடி வரும். உங்க உழைப்புல நேர்மை இருக்கட்டும், ஆனா உங்க திட்டத்துல தந்திரம் இருக்கட்டும். கடைசியா ஒன்னு சொல்றேன், வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். அத அடிமையா இருந்து கழிக்காம ஒரு ராஜாவா இருந்து வாழ்ந்துட்டு போங்க. அப்பாவிங்கிற முத்திரைய உடைச்சு எரியுங்க. புத்திசாலிங்கிற பேரை எடுங்க. நீங்க மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணுமே தவிர பரிதாபமா இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையோட கதைய நீங்க தான் எழுதணும். அதுல நீங்க தான் ஹீரோவா இருக்கணும். சாணக்கியரோட வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்பவும் ஒரு ஒளிவிளக்கா இருக்கும். தைரியமா அடி எடுத்து வைங்க. இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. வெற்றியை கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.